இப்போ நம்ம மறுபடியும் சார்ட் பார்க்குறோம். அதில் அப்பு அப்படின்னா வீட்டின் உலகத்தின் தலைவர். அடுத்தது பென் அப்படின்னா வீட்டுடைய ஜீவன், கிறிஸ்துன்னு அர்த்தம். அப்போ அந்த ரெண்டையும் சேர்ந்த ஒரு வாக்கியத்துக்கு பேர் அபான் அப்படின்னு அர்த்தம். அப்பு பிளஸ் பென், அது அபான். இது பேதரோட ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. எப்படின்னா, பேதரை கூப்பிட்டு நீ என்னை குறித்து என்ன நினைக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்பார். அப்போ அவர் பேதர் சொல்லுவாப்புல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு. அப்போ நீ ஜீவனுள்ள தேவன் ஃபாதர், குமாரனுக்கு சிம்பல் பென். அந்த ரெண்டையும் சேர்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்னது உண்மைதான், நீ கல்லா இருக்கிறாய், பேதுருவா இருக்கிற கல்லா இருக்கிறாய் அப்படின்னா. கல்லுக்கு பேரு ஹீப்ரூல அபான். ஆலிஃப் பை நூன், இந்த அப்பையும் பெண்ணையும் சேர்த்த 3 எழுத்து தான் அபான். அபான்னா கல் அப்படின்னு அர்த்தம். அந்த கல்லை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் விவரமா ஆழமா தியானிக்க இருக்கிறோம். அந்த மத்தேயு சுவிசேஷத்துல அந்த வசனங்களை இப்போ நாம் வாசித்து அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே நேரத்தில் நீங்க சார்ட்ல மேலே இருக்கு பார்க்குறீங்க, அதையும் கோரிலேட் பண்ணி இன்னும் ஆழமா அதை கொஞ்சம் தியானிக்க